போலாமா? போலாம். இந்த ரெக்கார்டா போலாம். தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று எங்களுடைய ஊழியர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வந்திருக்கிறார்கள். இந்த மாபெரும் பெருந்திரள் முறையீட்டினுடைய பிரதானமான கோரிக்கை, கடந்த 10 ஆண்டுகளாக பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையில் உதவியாளர் பணியிடம் என்பது நிரப்பப்படாமல் உள்ளது. நேரடி நியமனத்தை ரத்து செய்து பதவி உயர்வு மூலம் உதவியாளர் பதவி வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் நடத்தியிருக்கிறோம். ஆனாலும் இன்றைய தினம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற துறை நிர்வாகமும் அரசும் தயாராக இல்லாத பட்சத்தில் தான் இன்றைக்கு மாபெரும் பெருந்திரள் முறையீடு நடத்த முடிவு செய்து தமிழகம் முழுவதும் அமைச்சு பணியாளர்கள் வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் 450க்கும் மேற்பட்ட உதவியாளர் பணியிடம் காலியாக இருக்கிறது. நீங்க பேசுங்க சார். 450க்கும் மேற்பட்ட உதவியாளர் பணியிடம் காலியாக இருக்கிறது. 700க்கும் மேற்பட்ட இளநிலை உதவியாளர் தட்டச்சர்கள் தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் துறை நிர்வாகமும் அரசும் கடந்த 10 ஆண்டுகளில் கடித போக்குவரத்து நடத்தி கொண்டு எங்களுடைய உதவியாளர் பதவி உயர்வு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறையும் பொதுப்பணித்துறையும் அரசும் இனிமேலும் காலதாமதிக்காமல் உடனடியாக உதவியாளர் பதவி உயர்வை வழங்கப்பட வேண்டும். அதுபோல அரசாணை 69 ரத்து செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே அமலில் இருந்த நடைமுறையை அமுல்படுத்த வேண்டும். ஏற்கனவே 69 அரசாணையில் தகுதியுள்ள அமைச்சு பணியாளர்கள் பொறியியல் பட்டப்படிப்பு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் படித்திருந்தால் அமைச்சு பணியாளர்கள் இளநிலை வழங்குவராக பதவியில் என்பது வழங்க